வேதங்கள்லையும் கிடையாது, சாஸ்திரங்களையும் கிடையாது, ஆகமங்கள்லையும் கிடையாது, எதுலையும் கிடையாது. சரி, வைதீக கர்மாவில் இருக்கானா அதுலேயும் இல்லை. அப்போ இது எப்படி வந்துச்சுனாக்கா பழக்கத்தில் வந்தது. பழக்கத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ கிராமங்களில் இருக்காங்களே, அந்த காலத்தில் கிராமங்கள்னால் போக்குவரத்தே இருக்காது, ஒரு சைக்கிள் கூட இருக்காது, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு தான் எங்கேயும் வரணும் போகணும். அப்படி இன்டீரியர் கிராமங்களில் இருந்தவங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. அவங்கெல்லாம் எவ்ரி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. அது எப்படி செய்ய தெரியாது. ஏன்னாக்கா அந்த ஹோல் ஊருக்கு ஒரு 10 கிராமத்துக்கே சேர்த்து ஒரு ஐயர் தான் இருப்பார் அந்த ஊரில். ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயர் இருக்க மாட்டாங்க. 10 கிராமத்துக்கு சேர்த்து ஒரு ஐயர் இருப்பார். அவர் எல்லாருக்கும் போய் தர்ப்பணம் பண்ணி வைக்க முடியாது அல்லவா. அதனால் இந்த தர்ப்பணம்ன்ற ஒன்று இருக்குன்ற விஷயமே யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, நம்ம மூதாதையர்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எப்படியாவது நன்றி சொல்லணும்ல அப்படின்னு நினச்சி, ஸ்ராத்தம், நமக்கு வருஷம் ஸ்ராத்தம் வருதுல திதி, அப்போ அந்த ஸ்ராத்தத்தில் செய்யணும். அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து திருப்திப்படுத்தணும். தர்ப்பணம் பண்ணி பிண்டம் போட்டு அவங்களுக்கு தானம் கொடுத்து திருப்திப்படுத்தணும். ஆனால் இவங்களுக்கு தான் படிப்பறிவே கிடையாது. கிராமத்தில் இருக்கிறா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு போய் எப்போ செத்தாரு திதி ஞாபகத்தில் இருக்குமா? திதியும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது. அப்போ இவன் எப்படி வருஷம் ஒன்றா கரெக்டாக தெரியாதே திதி வருதுன்னு எப்படி திதி பண்ண முடியுமா? முடியாது. அதனால் இந்த வருஷ திதியும் தெரியாது, இறந்த திதியும் தெரியாது. அதனால் அவங்களுக்குள்ளார ஒரு முடிவு பண்ண என்னன்னாக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா தீபாவளி வருது இல்லை, அது ஒன்று அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு பிந்திய நாள் வரும், அமாவாசை டைமில் வரும் அல்லவா. அப்போ அந்த பித்திருக்கள் எல்லாத்துக்கும் படையல் போட்டால் அது போய் அவங்கள சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் அது தப்பு சொல்ல முடியும். எனக்கு அவன் அமாவாசை டைமில் தான் செய்யணுங்க. அதை அமாவாசைக்கு போடுற படையல் பித்திருக்களுக்கு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசில் ஏழைங்களுக்கு, அந்த கிராமத்தில் இருந்து படிக்காதவங்களுக்கு. அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னாக்கா, அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவர் இருக்கும்போது என்னென்னலாம் சாப்பிட்டாரு அதெல்லாம் பண்ணி வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சு போட்டுட்டு இவனும் தீபாவளியை கொண்டாடலாம். சரி, அது அப்படியே மருவி நம்மளால் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் அது அப்படி வெளியே எல்லாரும் அதை அப்போ அந்த கிராமத்தில் இருந்து வெளியே வந்தாங்கல்ல, வரும்போது அதே அங்கே செஞ்சதே ஞாபகத்தை இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டான். அப்புறம் அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால அதை அப்படியே தூக்கிக்கிட்டு போய் அங்கேயும் வச்சுட்டு அங்கேயும் அதையே ஃபாலோ பண்ணான். அப்படியே வந்துருச்சு அந்த ரிச்சுவல்ஸ். அதனால் அது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா பித்திருக்களுக்கு தோஷம் வந்துடுமா? கிடையாது.